ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முத்துவும் சாச்சனாவும் தீபக் பற்றி பேசிய ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, அப்புறம் சௌந்தர்யா செய்த ஒரு கழி, அதை கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அந்த செஷன். அது நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும். அடுத்து ஆனந்தி உடைய ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் சௌந்தர்யா நிறைய இடங்களில் வந்து வெளிப்பட்டது. அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் அவர்கள் நேற்று வெளியேறிட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் வெளியே வந்த தீபக் அவர்கள் அவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. மிரண்டார் மனுஷன். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கல. வெளியே வந்த பிறகு ஸ்டேஜ்லேயே வந்து சூழ்ந்துட்டாங்க அவரை. ஸோ வெளியே வந்த பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போய் வீட்டில் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வீட்டில் ஃப்ளாட்டு கீழே இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ கூப்பிட்டு மஜாப்பா அப்படின்ற மாதிரி மஜா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபேன்ஸ் மீட்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பற்றி ஒரு மெசேஜ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. அந்த மெசேஜில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் இப்போ இனிமேல் உங்களை நீட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ. ஏன்னா நான் செலிப்ரேட் பண்ணிட்டு நான் அங்கே போகிறேன். அதாவது இன்றைக்கி அவங்க வந்து உள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தீபக் மச்ச எல்லாருமே. நான் பொங்கல் வந்து நான் நாளைக்கு வச்சுருவாங்க அப்படின்றதுனால நமக்கு நாளைக்கு டெலிகாஸ்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கும். தீபக் வந்து அங்கே போயிருப்பார்ல, அதுக்காக ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. மெசேஜ் போட்டு இந்த மாதிரி நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். எங்களுக்கு வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக இப்போயே வந்து பார்த்துருப்பேன். பட் நான் உள்ளே போக வேண்டியது திருப்பி. நான் உள்ளே போயிட்டு திரும்பி வந்து நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபேன்ஸ் மீட் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தீபக்கோடைய ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஃபேன்ஸ் மீட் வைக்கிறதுக்கு ஒரு பிளானில் இருக்கார் போல தெரியுது. ஸோ அதனால் அவர் வந்து அதை போட்டிருந்தார். அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மெசேஜ். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கோப்பை இவருக்கு தீபக் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சி விளையாண்டேன், எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அது இல்லாதப்ப கண்டிப்பாக யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மக்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப எதை மீன் பண்ணுறாரு அப்படிங்கிறனா அவர் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது சில விஷயங்கள். ஸோ அதனால் அது வந்து சீக்ரெட் ஒரு மெசேஜாக தான் வந்து பார்த்திங்கன்னா முத்து அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து சப்போர்ட்டிவாக வீட்டுக்கு போயிருப்பார். ஏன்னா ரொம்ப உடஞ்சிட்டான் பையன். இன்றைக்கி கூட அவன் ரொம்ப உடஞ்சி தான் உட்காந்துட்டு இருக்கான். மேக்ஸிமம் வந்து இன்னும் முத்துக்குமார் பழசாக வரல. சரியா? அப்போ சாட்சினான்னு சொல்லிட்டு இருக்கா, நேற்று தான் உன்னை பார்த்தேன், உனக்கு வந்து தீபக் மேலே எவ்வளோ மரியாதை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்பாவை நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மூமெண்ட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் அப்படியே விட்டேன் அப்படின்றான். எனக்கு தெரியும் அப்படின்றான் முத்துக்குமரன். பட் என்னதான் இருந்தாலும் அது எனக்கு அப்படி தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஸோ உன்னுடைய ஃபீலிங்ஸ் நான் வந்து மிகவும் மதிக்கிறேன். என்னையுமே நிறைய வட்டம் தீபக் அவர்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த வீட்டில். ஏன்னா நான் நல்லா ஒழுங்காக இல்லாதப்போ தான் அவர் பேச்சை கேட்டு நான் வந்து மாறியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. அம்மா நீ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் தீபக் காலை வரனது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே. பிளான் போட்டு அவர் ஷைன் பண்ண விடாமல் பண்ணது. இப்போ வந்து தீபக் வந்து திடீர்னு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. பட் முத்துக்குமரன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கார் அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு. ஸோ நேற்று சில கலிசடைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது முத்துக்குமரன் எதிர்ப்பாளர்கள் வந்து அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன்ல, அந்த ஒரு சில இது பார்க்கும் பொழுது ஒரு 20% ஆக்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பேம்ப்ளெட் படிச்சுட்டு இருப்பார்ல உட்காந்து தீபக் வெளியே போகிறப்ப அந்த ஒரு இடங்கள் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வேறு யாராவது படிக்க வச்சுருக்கலாம். ரொம்ப எமோஷனலாக இருந்தால் அப்படி படிக்கணுமான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு தோணுச்சு. தவிர மற்றபடி எமோஷன்ஸ் வந்து ஒரு ஊர்க்கார பையன் இப்படி தான் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவான். இதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் ரொம்ப பாசம் வச்சுருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு எமோட் பண்ணுறது தான் ஒரு இதாக இருக்கும். இதை போய் நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம் வந்து நிஜமாக மனுஷனே இல்லை அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து களி நம்ம சௌந்தர்யா அவர்கள் செஞ்சு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு குழம்பு ஒன்று வச்சாங்க. அதிலே எல்லாம் வந்து இதாகிட்டாங்க. எப்பா களி வச்சுட்டு ஏன் பாடி பண்ணுறா கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்குன்றாங்கம்மா விடுமா அப்படின்ற மாதிரி சொன்னால் தேங்காய் அதுக்கு மேலே திருவி போட்டு சௌந்தர்யா செய்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதில் ஆனந்தி வந்து ஐயோ இந்த களியவா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உட்காந்து கமெண்ட் பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த களியை பற்றி அப்படியே சௌந்தர்யாவை டக்கு டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சௌந்தர்யா வந்துடுவீங்களே அப்படின்னாங்க. ஐயோ நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம்ல, சொல்லியிருப்பீங்களே முன்னாடியே எங்களை வரவிடாமல் அப்படின்ற மாதிரி அவங்க கேஸை அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன். பட் அப்பயும் குத்திட்டு இருந்தாங்க நம்ம ஆனந்தி. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.